யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டு தங்கம்மா அமிர்தலிங்கம் அவர்கள் 22/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான கதிர்காமர் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியும், காலம் சென்றவர்களான அம்பலவாணர் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் மருமகளும், காலம் சென்ற அமிர்தலிங்கம் ஐயாத்துரை அவர்களது அன்பு மனைவியும், சிவநேசம் சிவராஜா லண்டன், சிவசுதா சுவிட்சர்லாந்து, சிவசாந்தி ஆசிரியர் யாழ் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை, சிவகலா ஆசிரியர் கொயம்பு கொட்டாஞ்சேனை சென்ட் ஆண்டனிஸ் ஆண்கள் கல்லூரி ஆகியோரது பாசமிகு தாயாரும், காலம் சென்ற சுப்பிரமணியம் ஓய்வு நிலை காணி உத்தியோகத்தர் ராசையா, நல்லம்மா மகேஸ்வரி, காலம் சென்ற ராசம்மா, கனடா யோகராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும், காலம் சென்ற ஓய்வு நிலை சிறைச்சாலை உத்தியோகத்தர் நடராஜா, லண்டன் சகுந்தலா, சுவிட்சர்லாந்து தர்மலிங்கம், மில்க் ஒயிட் விஜயகோபால், உருத்திரானந்தன், கொழும்பு பேஸ்ட் கண்ட்ரோல் ஆகியோரது மாமியாரும், பாஸ்கரன் சுஜிதா லண்டன், துசிஹரன் துஷிதா ஆஸ்திரேலியா, துஷ்யந்தினி யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரி ஆசிரியர், சிவகரன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நகராட்சி மன்றம் சாவகச்சேரி, சுபாஸ்கரன் சரண்யா லண்டன், பிரதீபா உஷாந்தன் பிராந்திய முகாமையாளர் ராபிலக் PLC ஜெஃப்னா, சிந்துஜன் சாருஜன் லண்டன் ஆரணி, சஞ்சீவன் ஜஹானா சுவிட்சர்லாந்து சங்கீவன் பைரவி ஆகியோரின் அன்பு பேத்தியும், கபிஷயா கேசயா ஹவுஷயா ஹவிஷ்னா அனிஸ் லாஹித்யன் வர்ஷயா சிவானன் லஹிஷயா பானுஜன் தர்மிகன் ஆகியோரின் போட்டியும் ஆவார். அன்னாரது இறுதிக்கிரியைகள் 24/4/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 மணியளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் பாலவித்தாள் இந்து மயானத்தில் புதவிடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சிவகலா 9477253322 சகோதரன் யோகராசா 141691771263 மகன் சிவராஜா 4479477848 மகள் சிவசுதா 417866891118 பேரன் பாஸ்கரன் 44793132 பேரன் துசிஹரன் 6141843366 பேரன் சுபாஸ்கரன் 44798523 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.